பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் ஆக்சுவலாக ஜனநாயகன் படத்துடைய கலெக்ஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் குறிப்பாக நார்த் இந்தியாலையும் அதிகமாக ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு சார்? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட கேட்கலாம், எத்தனை பேர் ஜனநாயகன் படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்தினுடைய விஜய் சார் பேசின ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. என்ன எவனு காலி பண்ணி நினைக்கிறோம், என்னை அசிங்கப்படுத்தி நினைக்கிறோன்னாங்க. எவனாக இருந்தாலும் சரி, நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்ல ஒரு டைலாக் இருக்கு பார்த்தீங்களா? எப்பவுமே ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார் எல்லா படங்களையும். இதில் புதுசாக மாற்றினார் ஐ எம் கம்மிங். ஏன்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு தடை செய்யணும், மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடாது, வசூல் ரீதியாக குறைக்கணும், ஒரு தோல்வி படத்தை விஜய் அவர்கள் கொடுக்கணும் இறுதி படம்ங்கிற அந்த கங்கணம் கட்டிட்டு தான் நிறைய பேர் வேலை செய்ய பார்க்க முடிஞ்சுது. அதான் சொன்னார், டைலாக்லேயே வச்சுருப்பார். அதை சென்சார் வீடு தரப்படலை. ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருந்திருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் வேறொரு படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதே ஜனநாயகம் நடிப்பதற்கு தான் அந்த படத்தையே களத்தில் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்சார் சர்டிஃபிகேட் அந்த படத்துக்கு வந்துச்சு. பட் ஜனநாயகனுக்கு கடைசி நிமிஷம் வரலை. ஜனநாயகன் படம் வந்திருந்ததுன்னா வேறு லெவல். பட் அது வராதனால அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் மக்கள் மத்தியில் போய் பெருசாக ரீச் ஆக முடியல. பட் இது ஜனநாயகனே ஒரு டார்கெட் செய்ய வேண்டும். பட் அதுக்கும் மீறி ஒரு 6 மாதத்துக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் தமிழகத்தின் முதலமைச்சராகவே வந்துட்டார். தேர்தலுக்கு முன்பாக அந்த படம் 107 சீட்டு தான் வந்திருந்துன்னு வச்சுங்களேன். 170 சீட்டு வாங்கிட்டு போயிருப்பார், அசால்ட்டாக அடிச்சிருப்பார். அதனுடைய ஒரே குறிக்கோளால் அந்த படத்தை பேன் பண்ணணும், வரக்கூடாது செய்யணும், அவ்வளோ போராட்டங்கள். இப்போது தமிழக முதலமைச்சராக மாறிட்டார். இப்போ வந்திருக்கு. இப்போ 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில் இப்போவும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படத்தை லீக் வேறு பண்ணிட்டாங்க இணையதளத்தில். 1,20,00,000 பேர் பார்த்த ஒரு விஷயம் வேறு. அதையும் மீறி இந்த படத்தை இனிமேல் வசூல் ரீதியாக பெரிய அளவில் வராது, ஒரு தோல்வி படமாக கொண்டு சேர்க்கணும்னு ரிலீஸ் அப்பவும் கங்கணம் கட்டியதை ஒரு சிலர் பார்க்க முடிஞ்சுது. 21 ரிலீஸ் அப்போ எத்தனை பேர் பேசுனாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மீறி இந்த படத்தை தமிழக ரசிகர்களும் தமிழக மக்களும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக, வெளிநாட்டு ரசிகர்கள் உட்பட நம்மளுடைய அதர் ஸ்டேட்டை பொறுத்த மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் நம்ம பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. விஜய் அவருடைய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம் இது, அவருடைய இறுதி படம் இது அப்படிங்கிறத நம்ம நிறைய கண்களுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். பட் அதற்கு வேறு விமர்சனம் பண்ணாங்க. படத்தை பார்த்து யார் அழுவாங்களா அப்படின்னு பிரேமலதா அவர் கூட ஒரு பேசின விஷயத்தை பார்த்தது. அவர்கள் தியேட்டரில் பையனோட உட்காந்து ஒரு படத்தை அழுதுட்டு இருந்ததை அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதை ஸோ அப்போ அவர்களுக்குன்னா ஒன்று, மற்றவர்களுக்குன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதை பட் ஓகே, பேச தான் செய்யும், விமர்சனம் வரதான் செய்யும். அதுக்கும் மீறி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே 240 கோடி ரூபாயை வசூல் தாண்டி இருக்கு. திங்கக்கிழமையான அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வசூல் ஒன்று பண்ணியிருக்கிறது. ஒரு லீக்கான ஒரு படம் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 265 கோடிகளை தாண்டி இருக்கு இது வரைக்கும். அப்படின்னா இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. 2வது விஜய் அவர்கள் தரப்பில் சொல்லும்போது என்னென்னா, இந்த படத்தை மக்கள் கொண்டே சேர்க்கணும். ஒரு எனக்கு பிடித்த ஒரு அருமையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம் எனக்கு அதுனா ஒரு 2 முறை ஒரு படம் பார்த்தது இருக்குது. அதுக்கே விமர்சனம் பண்ணாங்க, என்னமோ நடந்துட்டு இவர் படத்தை போய் அவர் பார்க்குறாரு அப்படின்னு. இப்போ அவர் படத்தை அவர் தான் பார்ப்பார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் படத்தை பல முதலமைச்சர் பார்க்கலையா, வாழ்த்துக்கள் சொல்லலையா? அத்தனை வேலை இருக்கும்போது பார்த்தாங்கல்ல, அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது உங்களுக்கு. அதை இவர் கிட்டத்தட்ட 80 நாளைக்கு மேலே எந்த படத்தையும் பார்க்கல. அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுனால பார்த்தார். அது தியேட்டரில் போய் பப்ளிக் ஆடியன்ஸோடு பார்க்கல. ஸோ அதுக்கு ஒரு விமர்சனம். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த படம் லீக் செய்யப்பட்டாலுமே 265 கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் கொண்டாடுகிற ஒரு படமாக இது இன்னைக்கு இருக்குது சார். இது கூடவே இந்த படத்தை காலி பண்ணுறதுக்காக ஒரு படத்தை ரெடி பண்ணாங்களே சார்? எஸ். அந்த படத்தோடைய வசூலும் இந்த படத்துடைய வசூலும் எப்படி சார் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அதை போய் கம்பேர் பண்ணுறீங்க, அது வேற, அது சுத்தமாக இல்லைங்க, வாஷ் அவுட்டுங்க. ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆச்சு. அந்த இயக்குனர் வேற பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் ஒன்று பேசுனாங்க, இன்னும் பேலன்ஸ் 8-9 கூட சம்பளம் தரலை எனக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் போன ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. அதை ஓடாத படத்துக்கு எப்படி சார் தருவாங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஓடுற மாதிரி படத்தை அவங்க பண்ணியிருக்கணும் டைரக்டர். நீங்கள் ஓடி இப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அது லாஸ். அவங்களே ரொம்ப லாஸ் ஆகி போய் கிடக்குறாங்க. நீங்கள் கதைக்களத்தையே மாற்றி நீங்கள் வேற ஒரு மாதிரி ஒரு ஜேர்னலில் படத்தை காமிச்சிட்டிங்க. நீங்கள் இல்லை சார், ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களே அதை புறக்கணிச்சிட்டாங்க. போவே கூடாது, நீ இந்த படத்தை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, அதனாலே வாண்டடாக புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சார் போயிட்டு. அது அவங்க சொன்ன விஷயம் தேவையில்லாமல் விஜய் ரசிகர்களை இதில் இழுத்தாங்க.
அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, உங்களுக்கு இந்த படத்தை தோல்வி அடைக்க சரின்னு சொல்லி. இல்ல அவங்க பார்க்கறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொன்னாங்க. நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணாங்கல்ல. அது என்னன்னா இவருடைய படம் வரல. ஜனநாயகன் படத்துக்கு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அன்னைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கும். 2 படமும் பார்த்துருப்பாங்க. பார்த்துருப்பாங்க. இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க அந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்க. இல்ல தனித்தனியா ரிலீஸ் பண்ணாம மோதாம இருந்தா தனித்தனியா பார்த்துருப்பாங்க. அதுதாங்க போன தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. அதை அப்புறம் ஜனவரி 15க்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேணும்னே ஜனநாயகன் படத்தை மக்கள் கொண்டு சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்டு தான் நீங்கள் அந்த படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ 9ஆம் தேதி ரிலீஸு, 10ஆம் தேதி ரிலீஸு அப்படிங்கும்போது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டது. அதனால் வந்து விஜய் ரசிகர் என்ன பண்ணாங்க, எங்கள் தலைவர் படத்தையே நாங்கள் பார்க்க முடியல, எங்கள் தளபதி படத்தை பார்க்க முடியல, எங்கள் அண்ணன் படத்தை பார்க்க முடியல, நாங்கள் வேறு எந்த படத்தையும் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க போனாங்க. அது அவங்க சார்பாக நியாயமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நிறைய பேர் தியேட்டருக்கே வரல. பட் வரல, அவங்க பார்க்க விரும்பலை. ஆனால் இதை வந்து இயக்குனர் என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தை இயக்குனர் இதை திட்டமிட்டு வந்து விஜய் ரசிகர்கள் சதி செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு குண்டத்துக்கு போட்டாங்க. ஏங்க நீங்கள் சரியாக கொடுத்தா உங்கள் ரசிகர்கள் ஓட வைக்க போகிறாங்க, உங்கள் இயக்குனர்னு ஒரு ரசிகர்கள் இருக்க போகிறாங்க. அதை நீங்கள் செய்யலை. இன்னொரு ரசிகர்கள் சொல்கிறது தவறு. அவர்கள் எங்கள் அண்ணன் படம் வரலைங்கிறதுனால இந்த படத்தை பார்க்க விரும்பலை. அந்த படத்தோடைய ஆல் ஓவர் வசூலை வந்து விஜய் படம் ஒரே நாளில் அடிச்சிச்சுன்றாங்க. உண்மையா? உண்மைதாங்க. எங்க ஒரு நாள் வசூலில் இந்த படம் வேறு லெவலுங்கிறது. லீக் ஆலேன்னு வச்சிங்களேன், லியோ கலெக்ஷனை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். 147 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் லியோ, அதெல்லாம் வந்து ஜனநாயகம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். பட் லீக்கான படத்துக்கே உங்களுக்கு 260 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகிட்டு இருக்குன்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இது இந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் டப் செய்யப்பட்டு ஜனநாயகன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அங்கே வந்து தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறது இப்போ நிறைய வந்திருக்குது. வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு தான் அந்தந்த லாங்குவேஜுக்கு போட்டுட்டு இருக்காங்க. டைட்டில் பேனர்லாம் வச்சிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டுக்காக பார்க்குறது அதுக்கே உங்களுக்கு தெரிக்க விடுது. அதை பார்க்கறதுக்கே ஒரு கேங் வர்றாங்க. அதுவும் இன்னைக்கு இந்த சட்டசபையில் வந்து முதலமைச்சர் பண்ண விஷுவல் ஒன்று இருக்கு இல்லையா, வீடியோ, அதை ஏஐயில் பண்ணி விட்டு அதை தெரிக்க விட்டாங்க உங்களுக்கு. அதை ஸோ இதுதான் முன்னாடி சொல்லியிருந்தோம். படம் அமைக்கிறது முன்னாடி ஒரு இது இருக்குது, படம் எண்டுக்கு அப்புறம் ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. மிஸ் பண்ண நம்ம சொல்லியிருந்த வீடியோவில் அதை அப்படியே படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களை தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவை தாண்டி நீங்கள் வட மாநிலத்திலும் தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்கும்னு சொல்லி தான் பேனரே வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பேனர் இருக்குது. உங்களுக்கு அதை ரசிக்கிறது ஒரு பக்கம், தியேட்டர் வெளியில் பேனர் வைக்கிறது ஒரு பக்கம். அதனால் இதையும் தாண்டி உலகம் பூரா நீங்கள் அங்கே தமிழக முதலமைச்சர் செய்யும் விஜய் நடிக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் UK, USA பேனர் வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. அது போதும், அது நிறைவு நமக்கு. அது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3-4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் ரசிகர்கள் வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக தானே வருவாங்க. இப்போ அது வந்துட்டு இருக்கா சார்? அந்த ஃபால் திங்கல் வந்து இப்போ வந்து அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்ல போகிறாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ், அந்த ஏ சர்டிஃபிகேட்னால இந்த 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் போக முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக மாட்டிக்கிச்சு. அதுவும் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதான். அதில் என்ன இருக்குது, நல்ல கண்டென்ட், ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்குறது ஒரு மெசேஜை சொல்கிறாங்க, குட் டச் பேட் டச் எதுங்கிறத சொல்கிறாரு சீனில். இதை விட ஒரு படம் எப்படிங்க நம்ம வந்து கொடுக்க முடியும் நமக்கு? இதை விட அதிகமான வயலன்ஸ் வந்த படங்களுக்கெல்லாம் யூஏ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நிறையா இருக்குது. நீங்கள் கழுத்தெல்லாம் அந்த துண்டா போகிற சீன்லாம் நிறைய படங்களில் பார்த்துட்டு இயக்குனர் சொல்கிறாரு, மக்களுக்கு அது தெரியும். பட் இங்கே வந்து நீங்கள் அந்த வயலன்ஸ் நீங்கள் கொடுக்கப்பட்டதே, ஒரு வில்லன் தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறான், இந்தியாவை அழிக்க பார்க்குறான். அந்த வில்லனுக்கு எப்படிங்க ஹீரோ என்ன மாதிரி சீன் கொண்டு போய் ஃபைட் சீன் வைக்க முடியும்? நீங்கள் அந்த டெம்போ கொண்டு போகணும். நீங்கள் அதுதான் இயக்குனர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்கள் ரத்தம் தெறிக்க தான் வேணும், கத்தி அடிக்க தான் வேணும், இல்லையா கோடாலியை வெட்ட தான் வேணும். அதற்காக மட்டும்தான் ஏசெட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் ஏசெட் கொடுக்கப்படுறதுக்கான வேலைகளே இல்லை. அது மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, இந்நேரம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியே தொற்றுக்கும். ஸோ மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு படத்தை ஏசெட் கொடுத்து பாதி மக்கள் போய் சேர்க்க விட்டுட்டாங்க. அது பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அது இல்லை, வினோத் சார் இதை தான் சொல்லியிருந்தார்ல இன்டர்வியூவில். சார் இதை விட பயங்கரமான வயலன்ஸான படங்கள்லாம் யூஏ நான் பார்த்துருக்கேன் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4-5 சீன் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஆனால் முழு படமே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் யூஏ கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஆனால் இது எங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்ததுன்னு சொன்னார். இல்லை, அது வருத்தம் தாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தமான விஷயம் தாங்க அவர் சொல்கிறது. ஆபாச வசனம் எங்கேயாவது இருக்கா? அருவருப்பான காட்சியில் எங்கே இருக்கா? காதல் காட்சி இருக்கா? இல்லை டூயட் சாங் இருக்கா? விஜய்க்கும் பூஜா கிட்டே இருக்கா? ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அப்பாவுக்குள்ள சென்டிமெண்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு படாத பாடுபட்டுருக்காங்க, எத்தனை கொடுமையானவங்க போய் இந்த கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு பெண்களை அழிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணு வாழுங்கிற கருத்தை சொல்லக்கூடிய படம் ஜனநாயகன். நீங்கள் அதுவே மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடாது நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ இந்த வயலன்ஸுக்காக ஏசெட் கொடுக்கப்பட்டீங்க. ஏன் யூஏ கொடுக்கலாமே? 16+ கொடுக்கல இல்லையா? யூ தர வேண்டாம், யூஏ கொடுக்கலாம்ல. கொடுத்துருந்தா ஆடியன்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. பட் இது இறுதி படம் ஒரு வெற்றி படமாக அமையக்கூடாது.
வசூலில் ஒரு பெஞ்ச் மார்க்கை தொடக்கூடான்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சதுடைய விளைவு தான் இது. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. ஆனால் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லா வீடியோஸும் வந்துருச்சு எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணுறது. இப்போ பார்த்துட்டு வந்து இந்த படத்தில் என்ன இருக்குது இதை போய் கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து புலம்பிட்டு போயிருக்காரு சார். ஏன் அது விஜய்க்கு பிடிக்காத விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு கேங்கு வந்து ஏக்குது, அதை பேசுகிறாங்க. விஜய் வந்து முதுகெலும்பு இல்லாத அப்படின்னு ஜேஸ் வசந்தன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அறிவு குன்றியவர்கள் தான் ஓட்டு போட்டு முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கான்னு சொல்கிறாரு. ஜேம்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும் முதல்ல சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கும் முதல்ல? அவர் ஒரு மியூசிக் பண்ண கிடையாது, நீ சினிமாவில் கிடையாது, உங்களுக்கு இதை பேச வேண்டிய நோக்கம் இல்லை. சினிமாவில் இருந்துகிட்டே ஒரு சினிமாவை நீ விமர்சனம் பண்ணுறது வந்து தரைக்குறைவாக பண்ணுறது வந்து மிக கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன். முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். இப்போ உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா கேட்குறேன். அப்போ இது என்ன கண்டென்ட், என்ன மேட்டர், என்ன சொல்ல வந்திருக்காங்க? அவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுனாங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்களா? ஊழல் ஒழிச்ச சொல்லியிருக்கீங்களா? லஞ்சத்தை ஒழிச்ச சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு சொல்லியிருக்கீங்களா? எந்த முதலமைச்சராவது லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரா? அதை சொல்லியிருக்காங்க. லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஜனநாயக படத்தை போய் பார்க்குறது போய் ரொம்ப கேவலமான விஷயங்கிற மாதிரி ஒரு பேசுகிறார் அப்படின்னா இது வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றாங்க. அது மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, அதை தேட்டர் காலியாக இருக்குது, இதாக இருக்குது, இதாக இருக்குன்னு. பிடிக்காதவர்கள் செய்ய தான் சொல்லுவாங்க. அதில் என்ன சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அதை மட்டும் எடுப்பாங்க. ஹைலைட்டான மேட்டரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க மாட்டாங்க. பட் இங்கே பொதுமக்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த படம் அருமையான படம்னு சொல்லிட்டாங்க. வசூல் ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவு சாதனை பண்ணாட்டாலும் மக்கள் வந்து இது வெற்றி படமாக கொண்டாடுறாங்க, எங்களை ஏற்ற படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது திங்கள் வந்து மக்கள் உள்ளே போகிறாங்க. ஸோ தன்னுடைய பசங்களை தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் இந்த ஜனநாயக படத்தை காமிக்க முடியல வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் திரையுலகத்தில் இருந்துட்டு நல்ல கதையம்சத்தோட வந்த படத்தை விமர்சனம் மட்டமாக பண்ணுறீங்க போது இதெல்லாம் என்ன மனித லிஸ்ட்லேயே சேர்க்க முடியலங்க என்னால். ஏன்னா படத்தில் குறைகள் இருந்தால் அந்த குறையை சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குதுங்க, இதை இது மாதிரி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது, இதை பண்ணியிருக்கலாம்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் ஜனநாயகன் படத்தை அது என்ன இருக்குது அதை போய் போறீங்களேன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறவங்கெல்லாம் ஆரம்பத்திலே போய் திட்டுறது அப்படிங்கிறது வந்து அவங்க நோக்கமே தெரிஞ்சு போச்சு. நான் இதை தான் முன்னாடி நம்ம பப்ளிக் நேரலுக்காக ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். படத்தை தரைக்குறை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு கேங்கே வரும், வரும், ஒரு கேங் இறக்குவாங்க, டிக்கெட்டை கொடுத்து 500 ரூபா கையில் கொடுத்து இந்த படத்தை தாறுமாறாக பேசுவாங்கன்னு சொன்னோம். அதான் நடந்துகிட்டு இருக்காது உங்களுக்கு. அதை இதையும் தாண்டி மக்கள் இந்த படத்தை விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. இறுதி படம் பிரமாதமான படம்னு சொல்லி ஒரு தடவையாவது போய் பார்த்துடலாம் படத்தை. இறுதி படத்தை ஒரு தடவை பார்க்கணும். இனிமேல் ஸ்க்ரீனில் விஜய் அவர்களை பார்க்க முடியாது. நல்ல மெசேஜோட தான் சொல்லியிருக்காரு ஒரு படத்தை. அதை நீங்கள் தவிர்த்து இப்படி நீங்கள் பேசுகிறது என்னென்னா, நீங்கள் எதை தடுத்தாலுமே என்ன நீங்கள் படத்தை விமர்சனம் பண்ணி தரைக்குறவா பண்ணி வசூல் ரீதியாக பண்ணால் கூட மக்கள் மனசுலேருந்து விஜய் அவர்களை எடுத்து நீங்கள் வைக்கவே முடியாது. நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் மக்கள் கொண்டாடுகிற ஒரு எளிமையான ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் இருக்காங்க. 2026 ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தியேட்டர் ஓனர் சொல்லியிருந்தாங்க, சுத்தமாக ஃபுட்ஃபாலே கிடையாது சார், தியேட்டரில் வந்து நிறைய ஷோ பிரேக் ஆகுது, படம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னாங்க. இப்போ அதோடைய நிலவரம் எப்படி சார் இருக்குது? 1058 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க படத்தை. த ரெக்கார்ட் பிரேக். எந்த படமே 1000 ஸ்க்ரீன் போனதே கிடையாது. த ஃபர்ஸ்ட் டைம் இது ஜனநாயக படம். ஸோ வேர்ல்டு வைட உங்களுக்கு ஏகப்பட்ட தியேட்டர்ஸு எல்லாருமே நாங்கள் போட்டது நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நிறைவாக இருக்குது எங்களுக்கு. விஜய் அவருடைய இறுதி படத்தை நாங்கள் வெளியிட்டது தியேட்டர் ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இது மனநிறைவோட சொல்கிறாங்க. இது மற்றவர்களுக்கு இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டாருங்க, அது போதுங்க. மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதுனால தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. கமலா தேட்டர் ஓனர் வந்து சொல்லிட்டு இருந்தார், அவர் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி விஜய் எத்தனை படம் நடித்தாரோ அத்தனை படத்தையும் என் தேட்டரில் நான் ரீரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பக்கா விஜய் அவர்களுடைய ஃபேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு என்ன பல்ஸ் இருக்குது, விஜயுடைய ஃபேன்ஸ் எப்படிப்பட்டவங்க, என்னென்ன படங்கள் சொல்கிறீங்க. கில்லிலாம் மிகப்பெரிய வசூல் சாதனை படுச்சு செகண்ட் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு. அதை இல்லைங்களா சச்சின் பண்ணாங்க. இந்த படத்தையும் 25 நாட்களுக்கு எங்களுடைய தியேட்டரில் இந்த படம் சாலிடாக ஓடும். 25ஆவது நாள் வந்து தியேட்டர் டிக்கெட் புக்கிங்கில் ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காரு அவர். அதை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ மிகப்பெரிய செலிப்ரேஷன். ஒன் மோர் கேட்டாங்கன்னா அந்த சாங் ஒன் மோர் கேட்குறாரு, போடுறாரு. ஆடியன்ஸு கேட்குறத அவர் ரிப்பீட் பண்ணுறாரு படத்துக்கு. அதை ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மக்கள் ரசிகர்கள் இந்த படத்தை விரும்புகிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை இப்போ 2026 இந்த படம் வந்து எந்த இடத்துல சார் இருக்குது ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் 2026? இல்லை 2 படம் ஹிட்டு சார். இந்த 2026 எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 2 படங்கள் வந்து தியேட்டர்ஸ் ஓனருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. ஒன்று ஜனநாயகன் ஒன்று, 2வது சூர்யா நடித்த கருப்பு படம் ஒன்று. இது 2 படமே ஓரளவு ஹிட்டு கொடுத்து ஓரளவு இது வரைக்குமே பண்ணியிருக்கு சார். ஓகே சார். ஆல் ஓவராக வந்து பார்க்கும்போது இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து
பேக் டு பேக் வெளிநாடுகளில் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் போய் பார்க்குறதுக்கு பல கிலோமீட்டர் தூரமெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது பைரசி வந்துருச்சு பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கே அதிகமான ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, பைரசி நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஒரு விஜய் நடித்த படங்கள் ஆர்வக்குள்ளரில் மொபைலில் பார்த்தது தான். நிறைய காட்சிகள் மாறி இருக்கு உங்களுக்கு. அதை கிளைமாக்ஸ் மாற்றிருக்காங்க, சீன்ஸே வேற மாதிரி இருக்குது. இங்கேயே பார்த்தவரையே சொல்லுங்கள், நம்ம மொபைலில் பார்த்ததே இல்லையே படம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, பைரசி பார்த்தவர்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க. அது வெளிநாட்டு சேர்ந்து வருவாங்க. இந்த கிடைக்காம இருந்துன்னு வச்சிங்களேன், வெளிநாட்டில் அத்தனை பேர் ஃபேமிலியாக படத்துக்கு போயிருப்பாங்க. நான் இங்கே காசி டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது மலேசியாவில் வந்து பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்து படம் இன்டர்வலில் தான் அவர் பார்த்துட்டு பேசுகிறாரு. சார் மலேசியாவிலேருந்து வந்தேன் சார், ஜனவரி 5ஆம் தேதி வந்தார் 9ஆம் தேதி படத்து ரிலீஸ்க்கு. ஆனால் படம் வரலன்னு ரொம்ப அப்செட் ஆகி போனது. பல லட்சங்களை செலவு பண்ணி இங்கே வந்து பார்க்குறாரு. கேட்டால் விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கார், சென்னையிலேருந்து பார்த்தா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும், நான் மலேசியா போய் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு. இப்போ 23ஆம் தேதி படத்து ரிலீஸுக்கு 22 வந்திருக்காரு, 23 வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ஸோ படம் பார்க்குறாரு. ஸோ பத்திரிகையாளர்களில் வந்து ஸோ அதனால் வெளிநாட்டு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க. அவர் இங்கே வந்து பார்த்துருக்காரு. அதனால் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு சுருக்கமாக. அது போதும்னு தமிழ் முதலமைச்சரே சொன்ன ஒரு விஷயம் சார். ஓகே சார், இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டுக்காவது சிஎம் வருவாரா இல்லை எப்படி சார் இருக்கும்? இல்லை, படம் பார்க்க வந்ததுக்கே இவங்க வந்து கண்ணாமண்ண விமர்சனத்தை பண்ணாங்க. பட் அதை பற்றி கேர் பண்ணல. தயாரிப்பாளர் வேறு. நீங்கள் விஜய் தயாரிப்பாளர் இந்த கேள்வி கேட்கலாம், நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது, நீ இது காசை போட்டு படத்தை பண்ணிடலாம். அது வேற ஒரு ப்ரொடியூசர் படம் அவரு ரிலீஸ் பண்ணுறாரு. பட் அதுக்கே விமர்சனம் பண்ணாங்க. பட் சக்ஸஸ் மீட்டு வச்சதுன்னா அன்றைய சூழ்நிலையை பொறுத்து தமிழ் முதலமைச்சர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு டேட்டு கேட்டு தான் கண்டிப்பாக வைக்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படி காடே எனக்கு வேணான்னு சொல்லி விருப்பப்படலை. ஒரு அதை வேண்டாம், என்றைக்குமே தளபதி தான். ஸோ ரசிகர்களுக்கு அது போட்டுக்கிட்டார். அதையும் மீறி போட்டாங்க. ஏன்னா அது ரெக்கார்ட் பிரேக். எந்த முதலமைச்சருக்கு இல்லாத ஒரு பேர் அது விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கும். மற்ற விமர்சனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட மாட்டார் விஜய் அவர்கள். பட் அந்த ஒரு வாய்ப்பு இருந்து பண்ணலான்னு மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வருவார். ஓகே சார், ஜனநாயகன் படத்துடைய வசூல் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறதோட டோட்டலாக இன்னைக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு என்ன பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸோட சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.